ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பப்பாயா சோப் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் பப்பாயா சோப் அப்லோட் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பப்பாயா சோப் நம்ம அப்லோட் பண்ணுறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு 700 கிராம் ஆயில் எடுக்கிறேன். நான் பப்பாயாவை நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அதில் இருக்க தண்ணியவே வச்சு நான் ஃபைனாக அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறது பியூரி மெத்தடு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பியூரியாக இருக்கிறத 26 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஆயில் கூட சேர்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம லைட் சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது வாட்டரும் நம்ம சேர்ப்போம். அந்த வாட்டருக்கு பதிலாக நான் பப்பாயாவே எடுத்துக்க போகிறேன். அதுவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது காஸ்டிக் சோடா கூட சேர்க்கறதுக்காக இந்த பியூரி அரைச்சி வச்ச பியூரியில் நான் டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்து எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு பதிலாக நான் பப்பாயா ஜூஸை எடுத்துக்க போகிறேன். காஸ்டிக் சோடா 101.73 கிராம் எடுக்கணும். அதுக்கு டபுள் மடங்காக வாட்டர் நம்ம எடுப்போம். அந்த வாட்டருக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பப்பாயா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கணும். இந்த பப்பாயா ஜூஸ் நான் 203 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். டிஸ்டில்டு வாட்டரை பப்பாயா பியூரி கூட சேர்த்து நான் பப்பாயா ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த தண்ணியை தான் 203 கிராம் இந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நான் காஸ்டிக் சோடா கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்ச பியூரியை நான் ஆயில் கூட சேர்க்குறேன். இந்த ஆயில் 700 கிராம் ஆயில் இருக்குது. அதில் விளக்கெண்ணெய் 35 கிராம், தேங்காய் எண்ணெய் 245 கிராம், ஆலிவ் எண்ணெய் 70 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 105 கிராம், செசாம் ஆயில்னால் நல்லெண்ணெய் 70 கிராம், பாம் ஆயில் 175 கிராம் எடுத்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து 700 கிராம் அளவுக்கு 6 எண்ணெயும் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயில் நான் இப்போ எடுத்து வச்ச பப்பாயா பியூரியை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகாது. பிளெண்டர் பண்ணி எடுக்கும் போது தான் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் கூட நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்த பியூரி உள்ளே அப்படியே திரி திரியாக இருக்குது. ஆயிலில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆயிலோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும், பப்பாளியோட கலருக்கு மாறிடும். பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். எடுத்து வச்ச பியூரியை நம்ம இப்போ ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஜூஸாக எடுத்து ஃப்ரீஸ் பண்ணதை நான் காஸ்டிக் சோடா கூட சேர்த்து லைட் சொல்யூஷனாக ரெடி பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போது இந்த ஆயில் கூட நான் சேர்க்க போகிறேன். பியூரி சேர்த்த ஆயில் கூட இப்போ லைட் சொல்யூஷனை நம்ம சேர்த்துக்கலாம். நான் பப்பாயா ஜூஸ் ரெடி பண்ணும் போதே ஃபில்டர் பண்ணி தான் ரெடி பண்ணேன். இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் லைட் சொல்யூஷனாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் கூட சேர்க்கணும். அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஆயில் கூட நான் லைட் சொல்யூஷனை சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்கணும். இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்கணும். கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பேட்டர் வந்து திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணாலே போதும். எப்போவுமே நம்ம சோப் செய்யும் போது ஹெர்பல் பவுடர்ஸும் ஆட் பண்ணலாம். இருந்தாலும் அதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும் போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும், ஃபுல்லாக கிடைக்கும். சீசன் இருக்கும் போது அந்தந்த ஃப்ளேவரை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. சீசன் இல்லாதப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து நம்ம பவுடர் தான் சேர்த்தாகணும். பப்பாயா எடுக்கும் போது நல்லா பழுத்த பப்பாளி பழமாக எடுத்தால் தான் பியூரி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். நீங்கள் வெறும் வந்து ஆல்டர்னேட்டிவாக வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஜூஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பழுத்திருந்தாலே போதும். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது அந்த கலர் கொஞ்சம் வந்துடும். ஆனால் பியூரியாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பழுத்த பழமாக இருந்தால் தான் அது நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கையிலேயே எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சோப்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிடைக்கும். சோப்புக்கும் நல்லா லைஃப் வரும். நான் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து 21.70 கிராம் சேர்த்துருக்கேன். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் இப்போ வாயிலையும் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் இப்போது ப்ரொபைலின் கிளைக்கால் வந்து 14 கிராம் சேர்க்குறேன். 14 கிராம். ப்ரொபைலின் கிளைக்காலோட வேலை வந்து நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து சோப்பில் நல்லா நிறுத்தி வைக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அடிஷ்னலாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து லைன் ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஐபிஐ யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் நம்ம போர் பண்ணணும். போர் பண்ணும்போது ஸ்பேச்சுலா மேலே போர் பண்ணிக்கணும். இந்த சோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.